கோர்சஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் நீங்க பே பண்ணுமோ அந்த கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஃபீஸஸ் நீங்க பே பண்ணுவீங்க. ஃபீஸ் பே பண்ணி அதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்க திருப்பி அதுக்கு அடுத்த டேர்ம்ல ஒரு பர்టిక్యులர் கோர்சஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு டேர்ம்க்கு வந்து நீங்க 4 கோர்சஸ்னால நீங்க 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க எவ்வளவு கோர்சஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் எவ்வளவு கோர்சஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு கோர்சஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கோர்சஸ்க்கான ஃபீஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணிட்டு நீங்க ஈஸியாவே சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஒவ்வொரு லெவல்ல நீங்க முடிச்சிட்டே வந்து ஈஸியா ஒரு டிகிரியை வந்து வாங்கிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் எஸ்.எஸ். ரச்சலேனன், கரியர் கன்சல்டன்ட். போன வீடியோவில் வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸில் ஆன்லைன் டிகிரி கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு குவாலிஃபையர் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருந்தோம். இந்த குவாலிஃபையர் எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ஐஐடி மெட்ராஸில் நம்ம ஆன்லைன் டிகிரி கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று ஐஐடி பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ் டேட்டா சயின்ஸ். இந்த 2 கோர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் கோர்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து மொத்தம் 3 லெவல் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் லெவல் இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 இயரில் நீங்கள் முடிச்சிடலாம். நீங்கள் 1 to ஆனால் மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து 1 to 3 இயர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் 1 இயரில் முடிக்கிறனாலும் முடிச்சிடலாம். நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ் டிகிரி லெவல், இதாங்க ஃபைனல் லெவலில். இந்த லெவல் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லெவலோடய நீங்கள் வெளியில் வரனாலும் வந்துக்கலாம். அதாவது எனக்கு ஃபவுண்டேஷன் லெவலில் வந்து எனக்கு தெரியும், எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஐஐடியாக உங்களுக்கு வந்து குவாலிஃபைட் சர்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு உங்களை வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த டிகிரி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல். இது முடிச்சிட்டா பிறகு டிப்ளமோ லெவல் என்டர் ஆனாலும் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இதுலேயே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆனாலும் ஆகிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டிப்ளமோ லெவல் உள்ள வந்துட்டிங்கன்னா இதுக்கு பர்டிகுலர் டியூரேஷன் இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ் டிகிரி லெவலுக்கு போகலாம். அப்படின்னா எனக்கு டிப்ளமோ லெவலே எனக்கு போதும், இதோட நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னா நீங்கள் இந்த லெவல் முடிச்சுட்டு நீங்கள் இந்த லெவலோட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியில் கிளம்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ் டிகிரி லெவல் இது முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த லெவல் வர்றது வந்து பிஎஸ் டிகிரி லெவல். இதாங்க ஃபைனல் டிகிரி லெவல். இதுக்கு என்னென்ன கோர்சஸ் நீங்கள் எல்லா கோர்சஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். மொத்தம் 3 லெவல்ஸ் தாங்க இருக்குது. ஒன்று ஃபவுண்டேஷன் லெவலில், டிப்ளமோ லெவல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டிகிரி லெவலில். ஸோ இந்த லெவல்ஸில் நம்ம ஒவ்வொரு லெவலுக்கும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் நீங்கள் முடிக்கணும், அதுக்கப்புறம் அதோடைய டியூரேஷன்ஸ் எவ்வளவு, மேக்ஸிமம் டியூரேஷன்ஸ் எவ்வளவு இருக்குது, ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி முடிச்சுட்டு நம்ம இந்த லெவல்ஸ்லாம் கிராஸ் பண்ணி ஒரு டிகிரி பிஎஸ் டிகிரி லெவல் வந்து நம்ம எப்படி வாங்குறதுன்றதை நம்ம ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபவுண்டேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கோர்ஸ் நீங்கள் முடிக்கணும். லேப்ஸ் வந்து ஒரு 5 லேப் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ், அதாவது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு 3 கிரெடிட் இல்லை 4 கிரெடிட் அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி லேபுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரெடிட்லேருந்து ஒரு 4 கிரெடிட் வரைக்கும் வேரியதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் டோட்டல் இது எல்லா கோர்ஸஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 கிரெடிட் வந்திருக்கும். ஸோ அது எந்த டியூரேஷனில் நீங்கள் 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் வந்து வரும். அந்த 3 டேர்ம்லையும் நீங்கள் பர்டிகுலர் கோர்சஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுமோ அந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீஸஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஃபீஸ் பே பண்ணி அதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அதுக்கு அடுத்த டேர்மில் ஒரு பர்டிகுலர் கோர்சஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு டேர்முக்கு வந்து நீங்கள் 4 கோர்சஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் தயாராக இருந்துக்கணும். ஸோ 4 கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 2 டேர்ம்லேயே உங்களுக்கு முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். 2 டேர்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு 3 டேர்ம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே நீங்கள் முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இது முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த லெவல் போகணுன்னா போகலாம். அப்படி இல்லைன்னா நான் இங்கேயே எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் வரும். அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்ஸை. ஸோ இதுக்கு ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 82,000 போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் கேட்டரில் இன்கம் வந்து 1 lakh to 5 lakh இருந்துச்சுன்னா 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% தான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 41,000 உங்களுக்கு வரும். இது ஆனால் நீங்கள் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வித் பிடபிள்யூடி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, அதே மாதிரி இன்கம் வந்து less than 1 LPA அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து 75% கொடுக்குறாங்க. 75% தான் இதில் இருந்து உங்களுக்கு 75% தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20,500 வரும். ஸோ
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 41,000 உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லெவல் நீங்கள் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் லெவல் நீங்கள் முடிச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா எக்ஸிட் ஆனாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். தட் இஸ் ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் டிப்ளமா லெவல் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து 8 கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் 3 லேப் இருக்கும். ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 43 கிரெடிட்ஸ் இருக்கும். டியூரேஷன் வந்து அதே மாதிரி நீங்கள் 1 to 3 இயர்ஸில் நீங்கள் இந்த லெவல் என்ட்ரு ஆனதுலேருந்து ஒரு 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை முடிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா வெளியில் வர்றப்போ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ் டிகிரி லெவலுக்கு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு டிப்ளமாவோட எனக்கு போதும், எனக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு அவார்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது இதுக்கு ஃபீஸஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,62,000 ஆகும். ஜென்ரல் வந்து 1,62,000. இது வந்து இந்த டிப்ளமா லெவலுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ 1,62,000 ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கேட்டகரி வைஸ் இதை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் அதாவது இன்கம் வந்து 1 லேக்லேருந்து 5 லேக்குள்ளே இருந்துச்சுன்னா 50% கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு 81,000 வந்துடும். ஸோ ஆனால் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுமாதிரி இதில் லெஸ் தென் 1 லேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 40,500 வரும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு 81,000 வரும் ஃபார் எஸ்சி எஸ்டி இல்லைன்னா பிடபிள்யூடி. இந்த கேட்டகரிஸ்க்கு வந்து 50% போட்டிங்கன்னா உங்களுக்கு 81,000 வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ் டிகிரி லெவல் இந்த லெவலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 12 கோர்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு லேப் இருக்கும். ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் ஆப்ஷனாக பண்ணிக்கலாம். இது பண்ணலைன்னா நீங்கள் இதில் ஒரு கோர்சஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 56 கிரெடிட்ஸ். ஸோ அதுக்கடுத்தது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 1 to 3 இயர்ஸ். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டா இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்இஎஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐஐடியிலேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வரும். அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,36,000 போட்டிருக்காங்க. இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு இதில் 50% 1 லேக் அதாவது 1 to 5 லேக்ஸ்க்குள்ளே இன்கம் இருந்துச்சுன்னா ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 50% கன்செஷன் கொடுப்பாங்க. அந்த 50% கன்செஷன் போச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,68,000 வரும். அதுமாரி இங்கே 75% போட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 லேக் இன்கம் வந்து லெஸ் தென் 1 லேக்காக இருந்துச்சுன்னா 75% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த டோட்டல் ஃபீஸ் வந்து 75% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84,000 வரும். அதுமாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி அப்படின்னா பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% கன்செஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,68,000 ஃபீஸ் வரும். ஸோ இந்த ஃபீஸஸ்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் பே பண்ணணும், நீங்கள் அட் ஏ டைமில் பே பண்ணணுமா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்க பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நம்பர் ஆஃப் கோர்சஸ் தகுந்த மாதிரி தான் இந்த ஃபீஸஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 12 கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து நான் வந்து 3 கோர்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு, இப்போ ஒரு கோர்ஸ்க்கு வந்து 4,000 அப்போ 3 கோர்ஸுக்கு 12,000. அப்போ அந்த 12,000 மட்டும்தான் நீங்கள் அந்த டேர்முக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த 4 months டியூரேஷனில் நீங்கள் அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா அந்த 12,000 வந்து அந்த 4 monthsக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதுக்கு அடுத்த டேர்மில் நீங்கள் என்னென்ன கோர்சஸ்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு பேஸ் பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு டேர்முக்கு முன்னாடியும் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. கோர்சஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பே உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸஸ் வரும்ன்றது அதுலேயே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோர்சஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லிங்க்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். அதாவது அந்த லெக்சர் வீடியோ கண்டென்ட் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் அந்த லெக்சர் வீடியோஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீக் 1, வீக் 2, வீக் 3 அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு லெக்சர் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே வந்துட்டு ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஒவ்வொரு மந்த்லையும் நீங்கள் குவிசஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த குவிசஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஐஐடி விசிட் பண்ணி உங்களுடைய ஃபேக்கல்டி அட்வைசர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ் உங்களோட ஃபீஸஸ் வந்து நீங்கள் பல்காக நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் லெவலோட முடிக்கிறீங்களா, அப்படின்னா டிப்ளமா லெவலோட முடிக்கிறீங்களா, அப்படின்னா பிஎஸ் டிகிரி லெவலோட முடிக்கிறீங்களான்றது. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 143 வரும். 142 கிரெடிட்ஸ் வருங்க இதில்.
142 கிரெடிட்ஸ் நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாவே இது வந்து ஆக்சுவலாக ஒரு நார்மல் பி டிகிரி கோர்சஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வரும் இது. 142 கிரெடிட்ஸ் நீங்கள் டோட்டலாக வாங்கிட்டீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் வந்து ஐடியோடைய கைடன்ஸ் வந்து ஐடி எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸோடைய கைடன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் இதில். ஸோ ஒவ்வொரு வீடியோ கண்டென்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் இன்ட்ராக்ஷன் செக்ஷனும் இருக்கும், தட் இஸ் கொரி செக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அந்த வீக்கோட லெக்சர் கண்டென்ட்லேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். அது இல்லாமல் டிஸ்கஷன் ஃபாரம்ஸ் இருக்கும். அந்த டிஸ்கஷன் ஃபாரம்ஸ்லையும் நீங்கள் என்ரோல் ஆகிட்டு நீங்கள் அதில் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது அவங்களும் போஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் ஏதாவது போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் இந்த கோர்சஸ் வீட்டிலே இருந்து படிக்கிறதால நீங்கள் 4 months ஒன்ஸு நீங்கள் எவ்வளோ கோர்சஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ, மேக்ஸிமம் எவ்வளோ கோர்சஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ கோர்சஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த கோர்சஸ்க்கான ஃபீஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு லெவலில் நீங்கள் முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு டிகிரியை வந்து வாங்கிடலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ், இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். study.iitm.ac.in இந்த லிங்க்கில் போய்ட்டு பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் பார்த்துட்டு இந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அதில் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ஸ்டடீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே பிஎஸ் டிகிரிக்கு வந்து டேட்டா சயின்ஸ் இருக்குது. அந்த டேட்டா சயின்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கணும்னா அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேலும் புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.